உங்களுக்கு கெஞ்சி கேக்குறேன் மேடம். ஏமா உனக்கு எத்தனை தடவைமா சொல்றது? திரும்ப திரும்ப வந்து தொந்தரவு பண்ணிட்டு இருக்கீங்க. என்னதான் உன் பிரச்சனை? மேடம், ஏப்ரல் 29 என்னோட ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு. மே 4ஆம் தேதி நீங்க நிலாங்கிற ஒரு குழந்தைக்கு கண் ஆபரேஷன் பண்ணிருக்கீங்க. என் ஹஸ்பண்டோட கண்ணை தான் அந்த குழந்தைக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி வச்சிருக்கீங்களான்னு தெரிஞ்சுக்கணும் மேடம். நிலான்ற குழந்தைக்கு உங்க ஹஸ்பண்டோட கண்ணை தான் வச்சிருக்காங்களான்னு உனக்கு தெரியணும், அவ்வளவுதானே? ஆமா மேடம். இல்லம்மா, கிடையாது. நீ அந்த கதிரேசனோட குழந்தைய தானே சொல்ற? அந்த நிலான்ற குழந்தைக்கு பாம்பேல இருந்து தான் கண்ணு வந்துச்சு. நாங்க ரிசர்வ் பண்ணி வச்சிருந்த இடத்துல தான் அந்த டோனரே கிடைச்சாங்க. அதனால அங்க இருந்து தான் கண்ணு வாங்கி வச்சோம்மா. போதுமா? உங்க ஹஸ்பண்டோட கண்ணுக்கும் அந்த குழந்தையோட கண்ணுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. இதுக்கப்புறமா எங்களை தொந்தரவு பண்ணாதீங்க மேடம். கொஞ்சம் நல்லா யோசிச்சு சொல்லுங்க மேடம். இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறமா யோசிச்சு சொல்லுங்கன்னு சொல்றேன். போய் வேலையை பாருமா. மேடம். மனோகர், இன்னும் 5 நிமிஷத்துல இந்த பொண்ணு இங்க இருந்து போயிருக்கணும். நான் சிசிடிவில பாப்பேன். இங்கேயே இருந்தா உன்னை தொலைச்சிருவேன், புரியுதா? ஏமா, எதுக்குமா என் போயப்பல மண்ணள்ளி போடுற? தயவு செஞ்சு இங்கிருந்து கிளம்புமா. ஹலோ அத்தை. தனோ, நம்ம சௌந்தர்யா கல்யாண விஷயமா நான் தரகர்கிட்ட பேசியிருந்ததா சொல்லியிருந்தேன்லம்மா. ஆமா அத்தை. அவரு இன்னைக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன்னு சொல்லிருக்காரு. நீ கொஞ்சம் வீட்டுக்கு சீக்கிரமா வரியாமா? சரிங்க அத்தை, நான் வந்துடுறேன். மரகதம் பேரனுக்கு உடம்பு சரியில்லைன்னு அவசரமா ஊருக்கு புறப்பட்டு போயிட்டா. அதனால நீ கொஞ்சம் சீக்கிரம் வந்தா நல்லா இருக்குமா? சரிங்க அத்தை, இதை உடனே புறப்படுறேன். சரி, இத சொல்லதான் உனக்கு ஃபோன் பண்ணேன்னு வச்சிடுறேன். சரி. ஏமா இன்னும் நின்றுட்டு இருக்க? உன்னதாமா, போமா. இது போறேன். கிளம்பு கிளம்பு. ஏய், இன்னும் கொஞ்ச நேரத்துல உன்னை பொண்ணு பார்க்க வராங்க. ஒழுங்கு மரியாதையா இந்த புடவையை கட்டிக்கிட்டு ரெடி ஆகுற வழிய பாரு. மா, இப்ப யார் என்ன பொண்ணு பார்க்க வராங்க? மா மா உன்னதான் கேக்குறேன். யார் இப்ப என்ன பொண்ணு பார்க்க வராங்க? ஏய், இந்த கேள்வி கேக்குற அருகதையெல்லாம் உனக்கு இல்ல. புடவையை கட்டிக்கிட்டு ரெடி ஆக சொன்னா ரெடி ஆகு, அவ்வளவுதான். வணக்கங்க, வாங்க. வாங்க. வணக்கம். வாங்க, உள்ள வாங்க. வாங்க, உட்காருங்க. உட்காருமா. உட்காரு. வணக்கம் தம்பி. உட்காருங்க. உட்காரு உட்காரு. உட்காரு. தள்ளி உட்காரு. பொண்ணு வரும்போது நல்லா பாத்துக்கோடா. சரிம்மா. இவங்க தான் பொண்ணோட அம்மா. வணக்கம். 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 அவங்க மருமக ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கான்னு சொன்னேன்ல, அவங்க இவங்க தான். வணக்கம். வணக்கம். இவரு பொண்ணோட தம்பி, பொண்ணோட தங்கச்சி. வணக்கம் தம்பி. வணக்கம். அம்மா, நான் சொன்ன ஃபேமிலி இவங்க தான்மா. ஆவடியில் சொந்தமாக ஒரு ஹார்ட்வேர்ஸ் கடை வச்சுருக்காங்க. மாப்பிள்ளை இப்போ அந்த கடையை தான் கவனிச்சிட்டு இருக்காரு. நல்ல வருமானம் இருக்கு. பொண்ணு போட்டோவை பார்த்த உடனே மாப்பிள்ளைக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுன்னு சொல்லிட்டாரு. அதான் மேற்கொண்டு என்ன ஏதுன்னு பேசலான்னு கையோட கூட்டிகிட்டு வந்துட்டேன். ரொம்ப சந்தோஷம். பொண்ணை பார்த்துடலாமா? தரகரே, ஆ, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அப்படி கொஞ்சம் வரீங்களா?
என்னங்க? சரிம்மா பேசலாமா? இருங்க இப்போ வந்துடுறேன். சரி. சரிங்க. தனோ நீ கொஞ்சம் வா. வாங்கம்மா. சரிதா வாங்க. ஆ இரு வரேன் என்னம்மா? வாங்க. தரகரே, நான் போன்லயே உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். அவங்க பொண்ணு பார்க்க வர பரபரப்புல நான் அதை மறந்துட்டேன். நான் உங்ககிட்ட சொன்ன விஷயத்தை எல்லாம் நீங்க அவங்க கிட்ட சொல்லிட்டீங்களா? எல்லா விவரத்தையும் அவங்க கிட்ட நான் சொல்லிட்டேம்மா. பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஏற்பாடு ஆகி நடக்காம நின்று போச்சுக்கிற விவரத்தை அவங்க கிட்ட நான் சொல்லிட்டேன். தெரிஞ்சும் அவங்க எப்படி இந்த சம்பந்தத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க? அம்மா, மாப்பிள்ளைக்கு 34 வயசு ஆயிருச்சு, இன்னும் பொண்ணு கிடைக்கல. மாப்பிள்ளையும் பார்க்கறதுக்கு கொஞ்சம் மாநிலமா தானே இருக்காரு. பல கோடி ரூபாய் சொத்து இருந்தும் பையனுக்கு பொண்ணு கிடைக்க மாட்டேங்குதுன்னு அப்பா அம்மாவுக்கு வருத்தம். அப்பதான் உங்க மகனை பத்தின தகவலை அவங்க கிட்ட சொன்னேன். இந்த காலத்துல காதலிக்காத புள்ள எந்த புள்ள இருக்கு? கல்யாணத்துக்கு முன்னாடி இதையெல்லாம் நம்ம கிட்ட சொல்றாங்கன்னா அவங்களோட நேர்மையான குணம் எங்களுக்கு பிடிச்சிருக்கு, இதுக்காகவே நாங்க சம்பந்தம் பண்ணிக்கிறோம்னு சொன்னாங்க. நானும் அவங்கள கையோட கூட்டிட்டு வந்துட்டேன். ரொம்ப சந்தோஷம் தரகரே. அப்புறம் நகை நட்டு சீர்வரிசை எல்லாம் ரொம்ப பெருசா எதிர்பார்ப்பாங்களா? நான் தான் சொன்னேனம்மா, அவங்களுக்கு பொண்ணு கிடைக்கல. உங்களால என்ன முடியுமோ அதை மட்டும் பண்றேன்னு சொல்லுங்க, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். வாங்க சரிங்க. பேசிக்கலாம். சரி வா போலாம். வரும்போது ஆமா, கல்யாணம் ஆமா. இந்த வராங்க. வாங்க. சரிம்மா, பொண்ணை பாத்துடலாமா எல்லாரும்? பாக்கலாம். தனோ கூட்டிட்டு வாமா. நான் போய் கூட்டிட்டு வரேன். ஷாலினி நீ போய் ஆ, காஃபி சரி. எடுத்துட்டு வா. சௌந்தர்யா, உன்னை எல்லாரும் கூப்பிடுறாங்க. நீ வந்து எல்லாருக்கும் காஃபி கொடு. நீ வா. எனக்கு பிடிக்கல அண்ணி. அக்கா தயவு செஞ்சு சொல்றத கேளு. தேவையில்லாம எதுவும் பிரச்சனை பண்ணாதக்கா. புடி அண்ணி கொடுங்க. அண்ணி குடி சௌந்தர்யா, வாங்கிக்கோ. அண்ணி ப்ளீஸ் அண்ணி, நீங்க அம்மாட்ட சொல்லுங்க. நான் சொல்றத கேளு, முதல்ல புடி. எழுந்திரு சௌந்தர்யா, இது புடி. வா. பொண்ணு வரப்போகுது, பாத்துக்குங்க. நீங்களும் பாத்துக்குங்க. எல்லாருக்கும் காஃபி கொடுமா. எடுத்துக்கோ. ஆ